ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நார்வே பயணத்தின் 2ஆம் நாளான இன்று நடைபெறும் இந்த மாநாடு நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமையும். புதுமை கண்டுபிடிப்புகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீடித்த வளர்ச்சி ஆகிய துறைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. நார்டிக் நாடுகளுடனான பொருளாதார வர்த்தக நல்லுறவுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமது 5 நாடுகள் பயணத்தின் நிறைவாக பிரதமர் இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரெலவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். மத்திய மண்டல கவுன்சில் உயர்நிலைக் குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் உள்துறை செயலர், உளவுத்துறை இயக்குநர் மற்றும் இந்த மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபேன் வேன் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங், ஹனோயில் அந்நாட்டு அமைச்சருடனான தமது சந்திப்பு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை உறுதி செய்யும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை, தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமது பேச்சுகள் அமைந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது 22 நிமிடத்திற்குள் பாகிஸ்தானின் தீவிரவாத கட்டமைப்புகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டதாக கூறினார். இந்த நடவடிக்கை நாட்டின் ராஜதந்திர செயல்பாட்டை உறுதி செய்ததாகவும் முப்படைகளின் ஒருங்கிணைந்த திறனை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நமது ராணுவத்தின் திறமைமிகு ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாக ஜெனரல் உபேந்திர துவிவேதி கூறினார். பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு 90 காசு உயர்த்தப்பட்டுள்ளது. விலை உயர்வுக்கு பின்னர் தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 98 ரூபாய் 64 காசாகவும், டீசல் விலை 91 ரூபாய் 58 காசாகவும் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 104 ரூபாய் 49 காசாகவும், டீசல் விலை 96 ரூபாய் 11 காசாகவும் உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 68 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த ரயில் பாதை 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும், பயணிகளின் துரித போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் புறநகர் ரயில் சேவையில் மிக பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பயணிகள்
மற்றும் சரக்கு போக்குவரத்தை இது வலுப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மகேந்திரா சிட்டி, இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார மற்றும் தொழில்துறை மண்டலங்களும் இந்த ரயில் வழித்தடம் மூலம் பயனடையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அத்தகைய நாய்களை முகாம்கள் அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் மாற்றம் செய்யக்கோரி தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபரை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது ரஷ்ய அதிபரும் பீஜிங் சென்று பேச்சு நடத்தவுள்ளார். அமெரிக்காவுடன் சீனா நிலையான நல்லுறவுகளை பராமரித்து வரும் சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கேட்டுக் கொண்டதன் பேரில் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின்படி தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நாடுகளுடன் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒப்பந்தம் விரைவில் செய்து கொள்ளப்படும் என்றும் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கலிபோர்னியாவின் சாண்டியாகோவில் உள்ள மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மசூதிக்குள் புகுந்த 2 சிறுவர்கள் அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும் பின்னர் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுட்டுக்கொண்டு உயிரிழந்ததாகவும் சாண்டியாகோ காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் வரும் அக்டோபர் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலக நாடுகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான G20 நாடுகளின் நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீன தைப்பேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் பபினா பட்டேல், சோனல் பட்டேல் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் பிரிவில் சுபம் வத்வா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தீரஜ் பொம்மதேவரா, நீரஜ் சௌஹான், யஷ்தீப் போஹே, சஹில் ஜாதவ், குஷால் தலால் ஆடவர் பிரிவிலும், கீர்த்தி சர்மா, அங்கிதா பகத், ஜோதி சுரேகா வெண்ணம், பிரித்திகா பிரதீப் ஆகியோர் மகளிர் பிரிவிலும் பங்கேற்கவுள்ளனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-23, 21-16, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் பை யூ போவை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-8 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் கீத் வாங்கை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் புஷ்கரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம், செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.